வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் டிசிசியுடைய நியமனத்திற்கு உண்டான ஆணைகள் வெளியிட போகிறாங்க. ஸோ இதற்குண்டான ஒரு அரசு வெளியிட்ட ஜிஓவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மேலும் புதிய நியமனங்கள் எப்பொழுது தொடங்க போகிறாங்க இதுவரைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் ஒரு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய ரிசல்ட்டை உடனே வெளியிடுங்க அப்படின்ட்டு கோர்ட்டுடைய உத்தரவு ஒன்று போட்டிருக்கு. ஸோ எல்லாருமே நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வத்தையும் போயிட்டாங்க. இதற்கு உடனடியாக இந்த ஜிஓவை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுடைய உத்தரவு பிறப்பிக்கிறது அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு முயற்சித்து வருது. இதனுடைய ஒரு பிரதிபலனாக இந்த ஆண்டு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தி அக்டோபர் மற்றும் அக்டோபரில் நேர்முக செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ பணி ஆணைக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், இவர்களுக்கு மட்டும்தான் வருமா, எல்லாருக்கும் வருமா, இப்படி எல்லா தரப்பு மக்களுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கு ஆரம்பித்தப்போ வந்து இப்போ வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பெட்டிஷனர் வந்து மற்ற சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கிடைக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 வீக்குள்ளார இதற்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிச்சயமாக தமிழக அரசு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடனடியாக இந்த டிஎன்எஸ்டிசியோடைய அப்பாயின்மெண்ட்டை போட்டே ஆகணும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பணி ஆணைகளை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்படுகிறது. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளின் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேயிங் த கோர்ட் இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் போஸ்ட் ஆஃப் த டிரைவர் கம் கண்டக்டர் கன்சிடரிங் பெட்டிஷனர் ஸோ டேட்டட் 23/10/2025 பீரியட் மேபி ஸ்டைபண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்றத அவங்க தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதாவது அத்தகைய சான்றிதழ் வைத்திருக்கும் எந்த ஒரு நபரும் உயர்நிலைப் பள்ளிகளில் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் சேர உரிமை, எனவே வழக்கமான பள்ளிகள் அல்லதோ தனியார் தொழிலாளர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட எஸ்எல்சி சான்றிதழ் அல்லது மத்திய அரசால் என்ஐஓஎஸ் வழங்கப்பட்ட இடையே எந்த வேறுபாடும் இல்லை. இந்த வேறுபாட்டை தனி நீதிபதி கவனத்தில் கொண்டு கொள்ள தவறிவிட்டார். ஸோ மேலும் இதை கருத்து கொண்டு மனுதாரர் நேர்காணல் அழைக்கவும் அவர் பரிசீலனை மண்டலத்திற்கு வந்தால் அறிவிக்கப்பட்ட காலியிடங்களுக்கு நியமனத்திற்கான வழக்கை பரிசீலிக்கும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டது. ஸோ ரிட் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. செலவுகள் குறித்து எந்த உத்தரவும் இருக்காது. இந்த உத்தரவின் நகல் கிடைத்த நாளிலிருந்து 8 வாரங்களுள் அத்தகைய நடவடிக்கை முடிக்கப்படும் அப்படின்றது தெளிவாக நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்கள், ஸோ இந்த பிரச்சனை நிராகரிக்கப்பட்டது எங்கே அப்படின்றது தான். ஸோ நேர்காணலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம், டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் நடத்தின டிசிசி பணி நியமனம் நீதிமன்ற தீர்ப்பும் காலக்கெடுவும் தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா. டிஎன்எஸ்டிசி நேர்காணலின் பொழுது தனித்தேர்வராக 10ஆம் வகுப்பு முடித்த விண்ணப்பதாரர்களை அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் படிக்கவில்லை என கூறி நிராகரித்து விட்டது. அரசு முறை விதிகளின்படி மேற்பள்ளிகளில் படித்தவர்கள் மட்டுமே தகுதியான என கூறி மற்றவர்களை நிராகரிப்பது டிஎன்எஸ்டிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஸோ 10ஆம் வகுப்பு சான்றிதழும் சமம் அப்படின்றது மனுதாரர் பட்டியலில் சேர்க்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தின் சம உரிமை தீர்ப்பு. ஸோ தீர்வு ஆணை பணி நியமன ஆணைக்கான காலக்கெடு தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் நவம்பர் 24. ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு நவம்பர் 24ஆம் தேதி வழங்கப்பட்டது. ஸோ கண்டிப்பாக சுமார் 2 மாதங்கள், அதாவது 8 வாரங்களுக்குள் பணி நியமனம் தீர்ப்பின் நகல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கிடைத்த நாளிலிருந்து 8 வாரங்கள், அதாவது 2 மாதங்களுக்குள் பணி ஆணைகள் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. எதிர்பார்க்கப்படும் காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எண்டு. நீதிமன்ற உத்தரவின்படி ஜனவரி மாத இறுதிக்குள் அனைத்து தகுதியான நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது.
ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி எண்டுக்குள்ளார டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை போட்டுருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க மாட்டாங்க, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 7000 பேரும் கண்டக்டர் ஒரு 7000 பேர் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய டிரைவர் கண்டக்டரை இப்போ இருந்தே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டிரைவர் ஆகணும் கண்டக்டர் ஆகணும்னு நினச்சினா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகங்கள் தாண்டி டிரைவர் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனை பயன்படுத்தி கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். டிஎன்எஸ்எஸ் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.